ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எவ்வளவோ தேடியும் இந்த வீடியோக்கான கண்டென்ட்டை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அதனால நான் வெக்ஸ் ஆகி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ டொயின்னு ஒரு மெசேஜ் வந்தது. என்னடா மெசேஜ் இதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜை பார்த்த உடனே தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, அந்த கடவுளாக பார்த்து இந்த வாரத்துக்கு கொடுத்த கண்டென்ட் தான் இந்த மெசேஜ் அப்படின்னு. நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு எங்கள் தாத்தா சொன்னார். அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை, உண்மைதான் நம்புகிறேன். பொதுவாகவே சில பேரெல்லாம் இந்த மெசேஜை க்ரஷ் கூட கடலில் போகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிற சில மெசேஜஸ்க்கு தான் இன்றைக்கி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இது ஃபன்னி வாட்ஸ்அப் மெசேஜஸோடைய எத்தனாவதோ பார்ட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ், சரியாக தெரியல. மேலே தர்றேன் ஐ கார்டில். நான் ரொம்ப பேசி டியூரேஷன் அதிகப்படுத்த விரும்பலை. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? க்ரஷ், உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப, நீதான் என் மயிறு. கோவப்படுற எமோஜி, பிளாக்கு, மீ ஆட்டோ கரெக்ஷன். மயிருன்னு தானே மனசில் நினச்ச, பையன் உயிருன்னு மனசில் நினச்சிருக்கான். அது ஆட்டோ கரெக்ஷனில் மயிருன்னு மாறிடுச்சு கைஸ். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? உயிர் மயிருன்னு மாறினதுல நம்ம தப்பு ஏதாவது இருந்தால் கூட நமக்கு வலிக்காது கைஸ். இதுவே ஆட்டோ கரெக்ஷனில் உயிர் மயிருன்னு மாறி க்ரஷ் பிளாக் பண்ணும்போது வர வழி இருக்கே. அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? டே எடிட்டர், சும்மாருடா. அதை வேற ஏன்டா ஞாபகப்படுத்தி விடுற? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. மச்சான், மாமே, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் மச்சான். டேய், இப்போதாண்டா அவளை பார்த்தேன், யார் கூடயோ போறா மச்சான், அவ கமிட்டட் மச்சான். நான் இன்னும் அவளை காட்டவே இல்லையடா உன்கிட்ட. அதானே, அவள் யாருன்னு இவனுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் எப்படி இவனுக்கு கமிட்டடா இல்லையான்ற டீட்டெயில்ஸ் வரைக்கும் தெரிஞ்சது. அவள் கமிட்டாதான்டா இருப்பா, நீ கமிட் ஆக கூடாதுடா. இவங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் கூட இருந்தால் அவனும் கமிட் ஆக மாட்டான், நம்மளையும் கமிட் ஆக விட மாட்டான். ஸோ அதனால் கைஸ், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. இல்லைன்னா இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுன்னு வந்து பிரித்து விட்டு போயிடுவானுங்க. டாப்பர் கோவாலு, டேய் படிச்சிட்டியாடா? நம்ம ஏரியாவில் கரண்ட்டே இல்லை, எப்படிடா படிக்கிறது? ஆமாண்டா, அப்போ ஃபெயில் தானடா. சரி விடு. ஆமாண்டா, நானும் ஃபெயில் தான், விடு. பிஹைண்ட் த சீன்ஸ், டாப்பர் கோவாலு திருட்டுத்தனமாக இருட்டுக்குள்ள டார்ச் அடிச்சு படிக்கிறான். இந்த டாப்பர் ஃப்ரெண்ட்ஸே இப்படி தான் கைஸ், படிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த நாள் எக்ஸாம் ஹாலில் பேப்பராக வாங்கி எழுதும் போது தான் தெரியும் அவங்க நம்ம கிட்ட விட்டது கதைன்னு. ஆனால் எழுதி முடிச்சுட்டு வந்து பேப்பராக வாங்கி கதை தாண்டா எழுதுனேன்னு சொல்லுவாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? க்ரஷ், ஹாய், யார் நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்கு? பிளாக் பண்ணுற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, சிங்கிள் காய். அப்போ நீ தான் வேணும். அட, இந்த பிளான் கூட நல்லா இருக்கே. அந்த பொண்ணு எப்போ பிளாக் பண்ணுவான்னு தெரியாமல் பயந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் பிளாக் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா பயப்படவே வேணாம்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதெல்லாம் சரி, நீ எதுக்குடா மிமிக்ரி பண்றன்ற பேர் வழியில கேட்கற எல்லாரும் காதுல இருந்து ரத்தம் வர வைக்கிற? அதுவாடா, அது வந்து ஒரு எஃபெக்டுக்காகடா. மனசுல எஸ்கே நினைப்பாடா, நீ படிச்சு சொன்னா போதும்டா, எஃபெக்ட்லாம் வேணாம்டா. ஓகேடா கைஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஹெச்ஓடிக்கும் இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் கைஸ். தம்பி, ஏன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலை? சார், உங்கள் அப்பா பேர் என்ன? செல்வராஜ். டேட்டை யாரு? உங்கள் அப்பா செல்வராஜா போட்டு விட்றான். அவர் இவனை மதித்து அக்கறையாக ஏன் தம்பி ஆன்லைன் கிளாஸ் வரலன்னு கேட்டால், அதுக்கு ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, இல்லைன்னா நெட்வொர்க் கிடைக்கலன்னு சொல்லி சமாளி. அதானே உலக வழக்கம். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டடா. கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. ஹாய் ஸ்வேதா, ஐ எம் இன் லவ் வித் யூ, ப்ளீஸ் மேரி மீ. உனக்காக நான் என்னுடைய உயிரை கொடுப்பேன். கொடுக்கறதுக்கு மண்டையில மயிறு கூட இல்லை, நீ உயிரை கொடுப்பியா? அறபோத நாயே, யாருக்கு அனுப்பியிருக்கேன்னு பாரு. இவன் ஆளுன்னு நினச்சி இவன் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்? சாரி மச்சான், டெக்னிக்கல் ஃபால்ட். இவன் நிஜமாவே அறபோதை தான் போலையே. மச்சே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? க்ரஷ், ஹே டியர், ஐ ரியலி லவ் யூ.
ப்ளீஸ் ஷேர் திஸ் மெசேஜ் டு 10 people, otherwise you will die. இந்த ஃபார்வர்டட் மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் அவனோட ரியாக்ஷன் இப்படி தான் கைஸ் இருக்கும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வரட்டா?